இவர்கள் பேசிய இந்த பேச்சை மறுத்து பேசுவதற்காக இதோ காமெடி கடல் நகைச்சுவை அருவி அருமைக்குரிய அண்ணன் தணிகை வேலன் அவர்கள் கைத்தட்டலாம். விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, வந்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. நடுவில் காலத்தின் அருமை கருதி நிறைய பாடணும்னு நினச்சேன். ஆனால் நீலவேணியும் காயத்ரியும் வந்து இந்த அளவுக்கு ஆம்பளைங்களை நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டு போனதுக்கப்புறம் அதுக்கு பதில் சொன்னாலே போதும் அப்படின்ற மனநிலைக்கு வந்ததுனால, குறிப்பாக அந்த போஸ்ட் மரத்துக்கு அடியில் ரோஸ் கலர் புடவை கட்டி தலையில் கனகாம்பரம் வச்சிருக்கிற அக்கா கிட்ட சொல்கிறேன், 25 வயசான உடனே ஆம்பளை பிள்ளைங்க பூரா போட்டோ எடுத்துக்கிட்டு எங்க அம்மா வீட்டில் வந்து நின்று உங்க வீட்டில் பொண்ணு இருக்குதா உங்க வீட்டில் பொண்ணு இருக்குதான்னு பிச்சை எடுத்தீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு ஆம்பளைங்களை பார்த்து கேட்ட உடனே அப்படின்னு சிரிச்சு கை தட்டினல்லக்கா நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, 25 வயசானோடனே எங்கள் அப்பனாத்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குதா உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குதான்னு பிச்சை எடுக்கலன்னு வச்சுக்க, நீ எல்லாம் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு ஔவையார் ஆயிடுவேன். இதுல வந்து ஆம்பளைங்கெல்லாம் அதுவும் அது சொன்ன வார்த்தையை பார்த்தியா, நாங்க காலையில எழுந்திரிச்சு சோறாக்கி குழம்பு வச்சு பிள்ளைக்கு சோறாக்கி புருஷனுக்கு சோறாக்கி இவங்க விட்டு துணியெல்லாம் துவைச்சு போட்டு எல்லா வேலையும் பார்க்குற நாங்க மட்டும் உங்ககிட்ட சம்பளம் கேட்டனா எந்த ஆம்பளையாலையாவது கொடுக்க முடியுமா? நீ தானம்மா கேட்ட, உனக்காக தான்மா உட்காந்து பேனாவில் எழுதுனேன். எங்கே போய் வேலை செஞ்சாலும் ஒரு கூலி கொடுப்பாங்க, எங்கே போய் ஆம்பளைங்க வேலை செஞ்சாலும் ஒரு கூலி கொடுப்பாங்களே, இதே பெண்கள் நாங்கள் செய்கிற வேலைக்கெல்லாம் உங்ககிட்ட சம்பளம் கேட்டால் நீ கொடுப்பியான்னு கேட்டல்ல. நாளையிலேருந்து ஆம்பளைங்க நாங்கள்லாம் சம்பளம் கொடுக்குறோம். ஒரு வேலை சம்பளத்துக்கு வேலைக்கு நிற்கிற நீ வைக்கிற குழம்பு நல்லா இல்லைன்னா உன்னைய மாற்றிட்டு வேற எம்ப்ளாயி அப்பாயின்ட் பண்ணுறோம், ஓகேவா? வேலைக்காரியை சொல்கிறார், மாத்திட்டா ஓகேவா? என்னது வேலைக்காரி? வேலைக்காரி உங்க அப்பா வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீ சும்மா, எங்களை கட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர அம்மா அந்த போஸ்ட கொடுக்கறதே நாங்க. அப்ப யாருக்கு நீ சம்பளம் கொடுக்கணும்? என்னம்மா வேலைக்காரியை போய் திடீர்? இல்ல நான் என்ன கேக்குறேன், மனசு நாம சம்பளம் கொடுக்கணும்னாங்கல்ல, நான் வேலைக்காரி இன்னொரு அடிக்கலுமா? வேலைக்காரி புள்ள பெத்து கொடுப்பாளா? ஆண்கள் நினைச்சா தம்பி கவிக்குமாரு, ஆண்கள் நினைச்சா செய்ய முடியாது. என்னப்பா இருக்கு? நான் என்ன கேட்குறேன்னா, நாங்கள் செய்கிற வேலைக்கெல்லாம் சம்பளம் கொடுப்பீங்களான்னு அவங்க கேட்டாங்கல்ல. இப்போ தான் பேனா வாங்கி எழுதி மொத்தமாக கணக்கு போட்டு வச்சிருக்கிறேன். நியாயமாக இருந்தால் மட்டும் கைத்தட்டு. எங்கள் வீட்டில் வந்து நீ வாழ்கிற இல்லையா, அந்த வீட்டுக்கு வாடகை ஒரு 4000 ரூபா நாளையிலேருந்து கொடுத்துரு. அதுக்கப்புறம் மாதம் ஃபுல்லாக மேக்கப்புக்கு செலவு பண்ணுற எண்ணெய் சீப்பு சோப்பு எல்லாம் செலவாகுது. எங்கள் ஆத்தாலாம் ஒன்றும் செலவு பண்ணுறதே கிடையாது, மேக்கப் போடுறதே கிடையாது. எல்லா மேக்கப்பும் நீ ஒரே ஆளாக தான் போடுற. அதுக்கு ஒரு 1000 ரூபா. அந்த வீட்டில் நாங்கள் ஃபோனை வச்சுக்கிட்டே எல்லா படத்தையும் பார்த்துட்றோம். நீ தான் இருக்கிற 98 சீரியலையும் பார்க்குற. அதுக்கு கேபிள் பில்லு ஒரு 350 ரூபா. எங்கள் அப்பா வீட்டில் காலையில் ஒரு டீ சாயந்தரம் ஒரு டீ குடிப்போன்னு எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் வீட்டில் இருக்கிறவனு கெடுத்து டீ போட்டு குடிக்கிற. பால் விலை 1 லிட்டரு 45 ரூபா, மாதம் ஃபுல்லாக 1350 ரூபா. அதுவும் உன் கணக்கில் எழுது. அது இல்லாமல் நாம் சினிமாவுக்கே போகாமல் வீட்டில் உட்காந்துருந்தா கூட எங்கள் தங்கச்சி வீட்டில் எல்லாம் சினிமா கிளம்புறாங்களாம் நானும் வரேன்ட்டுன்னு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூட்டின்னு மாதத்துக்கு 2 படத்துக்கு போகிற. அதுக்கு ஒரு 2000 ரூபா செலவு. அது இல்லாமல் எங்கள் அம்மாலாம் சுகப்பிரசவமாக தான் பெத்தெடுத்தா நீ ஊரில் இருக்கிற கறியெல்லாம் தின்னுபிட்டு பிள்ளைய கிராம் கணக்கில் மணி பர்ஸ் மாதிரி எடுத்து வெளியில் வைக்கிறதுக்கு நாங்கள் ஊர்லெல்லாம் கடை வாங்கி 1.5 லட்ச ரூபா கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கட்டுறோம். அது ஒரு 1.5 லட்ச ரூபா. நம்ம அப்பன் இடத்த வாங்கி நம்ம ஊர் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு செங்கல் சிமெண்ட்டுன்னு சுமந்து ஒரு வீட்டை கட்டி இந்த மகராசியில் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் வச்சா அது வரைக்கும் சேகர் வீடு, அது வரைக்கும் தனபால் வீடு. இவங்க கல்யாணம் பண்ணி வந்தவொடனே கோமதி வீட்டுக்கு போகலாமாடி, சரோஜா வீட்டுக்கு போகலாமாடி, எங்க வீட்டு கல் எடுத்து வச்சியா, சிமெண்ட் எடுத்து பூசணியா, ஓடு எடுத்து கொடுத்தியா, வந்த உடனே ஓ வீடுன்னு மாறுது இல்ல. வீட்டு வேலை 15 லட்சம் ரூபாய். அதுல வாழ்றதுக்கு முதல்ல ரேட்டை கொடுத்துரு. ஒருவேளை நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, நம்ம அண்ணன் தம்பிக்க நம்ம சொத்தை எழுதி கொடுக்குறானுவோ, கட்டின்னு வந்த பொண்டாட்டி உங்ககிட்ட தானே எத்தனை லட்சமா இருந்தாலும் கொடுக்குறானுங்க. அப்ப யாருக்கு நீ சம்பளம் கொடுக்கணும்? வாய பாத்தியா? அது என்ன வாயா இல்ல கால் வாயா, வாயா இல்ல வங்காள விரிகுடாவா? கேட்கும் போது மட்டும் வாய் ஈடு போது பதில் சொல்றாங்களாம். பதில் அதெல்லாம் பேசும்போதே சொல்லி இருக்கணும். சும்மா வந்துட்டு சும்மா பிரெக்னண்டா இருக்கிறோம், 10 மாசம் சுமக்கிறோம், 10 மாசம் சுமக்கிறோம். என்ன 10 மாசம் சுமக்கிறீங்க?
நான் சத்தியமா சொல்றேன், கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு அந்த வீட்டு வாசல்ல நிக்கிறேன். வீட்டு வாசல்ல ஒரு கிழவி நின்னுச்சு, நைட்டி போட்டு அது மேல ஒரு தாவணியை போட்டு நின்னுச்சு. நான் சும்மா இல்லாம கேட்டேன், ஏன் பாட்டி லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா பொண்ணு பார்க்கறதுக்காக வந்துக்கிறேன், இப்படி அழுக்கு நைட்டியை போட்டு அது மேல தாவணியை போட்டு வந்து நிக்கிறியே, ஏன் ஒரு புடவை கிடையவே கட்டின்னு வந்து நிக்க கூடாதான்னு. ஏன் புடவை கட்டின்னு வந்தா என்னையவா கட்டிக்க போறேன்னுச்சு. ஏ ஆயா உனக்கு இவ்வளோ பெரிய வாயான்ட்டு உள்ள போனேன். வாய்க்குள்ள இல்ல, வீட்டுக்குள்ள. உள்ள போய் எல்லாருக்கும் வணக்கத்தை வச்சுட்டு உட்காந்துல, பொண்ணை பெத்த அம்மா ஏந்திரிச்சிச்சு. அந்த காலத்துல எல்லாம் பொண்ணு பார்க்க போனா பொண்ணு அம்மா என்ன சொல்லும், என் பொண்ணு ஒரே ஆளா எல்லா வேலையும் பாப்பா, அவ ஒருத்தி இருந்தா போதும், உங்க குடும்பத்துக்கே விளக்கா இருப்பா, அவ ஒருத்தியே எல்லாருக்கும் சோறாக்கி போடுவா. இது அந்த காலத்து அம்மா சொன்னது. என் பொண்டாட்டி பெத்த அம்மா என்ன தெரியுமா சொல்லிச்சு, எங்க பொண்ணை நாங்க ரொம்ப பொத்தி பொத்தி வளர்த்துக்கிறோம். எல்லாம் இந்த காலத்து அம்மா. வேலையும் செய்ய விட்டதே இல்லை, நகத்துல மண்ணுப்படாம வளர்த்துருக்குறோம், கிச்சன் இருக்கிற பக்கமே தெரியாது, உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்களான்னு எங்களை பார்த்து கேட்குறீங்களே. இதே நாளையிலேருந்து எங்க அப்பனாத்தாலாம் மாறி பொண்ணு பார்க்க வந்த இடத்துல எங்க மௌனையும் நாங்க பொத்தி பொத்தி தான் வளர்த்துக்கிறோம், ஒரு வேலைக்கும் போக மாட்டான், 3 வேளை வீட்டுல உட்காந்து சோறு மட்டும்தான் திம்பான்னா கட்டின்னு வருவியா நீ? சொந்த வீடு இருக்குதா, சொந்த கார் இருக்குதா, பைக் இருக்குதா, அண்ணன் தம்பி இல்லாம இருக்கிறானா, அப்பனாத்தால யாராவது ஒருத்தர் உயிரோட இருந்தா போதுன்னு கேட்டுதானே கட்டிக்கிட்டே வர நீ. அந்த கிழவி தம்பி பட்டிமன்றத்துக்கெல்லாம் போவீங்களாமே, பாட்டு பாடுங்கன்னுச்சு. ஏன் கிழவி வழக்கமா பொண்ணை தானே பாட சொல்லுவாங்க, நீ ஏன் என்ன பாட சொல்றேன், எங்க ஊர்ல எல்லாம் அப்படிதான் பாடுங்கன்னுச்சு. நானும் கிழவி கேக்குதேன்னு பாடி வச்சேன். வச்சிக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒன்னும் இல்ல, வச்சிக்கவா 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 இருந்தேன். அவ்வளவுதானே பண்ண. இந்த கிழவி நைஸா நவுந்து போய் என் மாமியாரை சுரண்டான். எதுக்கு கிழவி என் மாமியாரை சுரண்டுறேன், பொண்ணு பார்க்க வந்தா அன்னைக்கு வச்சுக்கவா வச்சுக்கவான்றான், இவனுக்கு அடி பொண்ணு தர போறீங்கன்னு. வேற கிழவி வாயை மூட்டு சும்மா என்ன, அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க, பேசி முடிப்போன்னுச்சு. நான் சொன்னேன், அந்த பாரு கிழவி, ஊர் ஊரா போய் மேடையில பேசுறேன், மேடையில ஒண்ணு கீழே ஒண்ணு பேசுறாள் நான் கிடையாது, 1 பைசா வரதட்சணை வேணாம், கட்டின சேலையோடு அனுப்பி கட்டி நான் குடும்பம் நடத்துறேன். பாருங்க இந்த கிழவி எழுந்திருச்சாங்க, தாவணியை உதிரி தோல்ல போட்டுன்னு, பையன் நல்லா தாண்டி இருக்கிறான், பேசுறதெல்லாம் நல்லா தாண்டி இருக்குது, பாட்டு கூட நல்லா தாண்டி பாடுறான், ஆனா வரதட்சணை வானான்றதை பார்த்தா பையனுக்கு பெரிய வியாதியா இருக்கும் போல, திடீர் பொண்ணு கொடுக்காதுங்கிட்டு போட்டான். நீங்க பெருந்தன்மையா சொன்னத, ஒரு ஆம்பளை வேணும்னாலும் குத்தம், வேணான்னாலும் குத்தம். நீங்க ஒரு படிச்ச நடுவர் தானே, பொண்டாட்டி எத்தனை வகை? பெண்களில் பல வகை. பெண்களில் பகல் வகையெல்லாம் நான் கேட்கல, பொண்டாட்டி எத்தனை வகைப்படும்? யார் பொண்டாட்டியா? பொதுவா பொண்டாட்டிகள் எத்தனை வகைப்படும்? எனக்கு தெரிஞ்சு நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு இதைத்தான் சொல்ல முடியும். ஒரு வகை தானே. என்ன நடுவர் அவர்களே, பொண்டாட்டி 3 வகைப்படும். கொரோனா காலத்துல நான் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். எப்படி? முதல் வகை, சோறாக்கி வச்சிருக்கிறா, உப்புள்ள உரப்புள்ள நல்லா இல்லை, எடுத்து சாப்பிட்றேன், இதெல்லாம் ஒரு குழம்பாடின்னு அப்படியே எடுத்து கன்னத்துல அப்ப கூடாதுன்னே அடிச்சா கேஸ் கொடுத்துரும், தினத்தந்தியில கட்டம் போட்டு முதுகு தோலை உரிச்சு எடுத்துருவாங்க, கையை ஓங்குறதோட நிறுத்திக்கணும், டிஸ்டன்ஸ்ல இருந்து. ஓங்கன உடனே வர்ற ரியாக்ஷன் வச்சே 3ஆ பிரிக்கலாம் தெரியுமா? எப்படி? கேட்டகரி நம்பர் 1, என்னடி குழம்பு வச்சிருக்கிற, இதெல்லாம் ஒரு குழம்பா, அடிரா அடி பாப்போம், இதுக்கா எங்க அம்மா 30 பவுன் போட்டு கட்டி கொடுத்துச்சு, அடிச்சுட்டு போயிடுவா நீ, மாசம் 30ஆம் தேதினா பெட்ரோலுக்கு 100 ரூபா இல்லாம ஏன்டா வந்து பிச்சை எடுக்கிறான், என்ன அடிச்சிருவியாடா அப்படின்னு கத்துனுச்சுன்னு வச்சுங்க. கேட்டகரி நம்பர் 1. கேட்டகரி நம்பர் 2, என்னடி குழம்பு வச்சிருக்கிற, இதெல்லாம் ஒரு குழம்பா, எதுக்குடி மியா மியான்னு கத்துற, வாயை திறந்து பேசடி. புள்ள வந்து கேட்பான், அம்மா ஏம்மா அழுவுற, அவன்கிட்ட நம்மள கோத்து விடும் போது மட்டும் வார்த்தை தெளிவா வரும், அது மட்டும் தெளிவா வரும். அதுக்கப்புறம் மியா மியான்னே அழுவா, பேசுறது அவளுக்கும் விளங்காது நமக்கும் விளங்காது, அழுதே காரியத்தை சாச்சிரும். அவ கேட்டகரி நம்பர் 2. 3ஆவது கேட்டகரி தான் முக்கியமான கேட்டகரி, என்னடி குழம்பு வச்சிருக்க, இதெல்லாம் ஒரு குழம்பா, சைலண்டா உட்காந்து டிவி பார்த்துன்னு இருப்பா. ஏய் ஒன்னதாண்டி கேட்கறேன், அப்பவும் அமைதியாவே இருப்பா. அமைதியா இருக்காளேன்னு அவளை மட்டும் நம்பிடாதனே, அவ எப்ப வேணா நமக்கு சோத்துல விச வச்சு கொண்டலான்னு யோசிச்சுன்னு இருப்பா. ஆம்பளை வாழ்க்கை அவ்வளவு கஷ்டமான வாழ்க்கை நடுவர்களே, அவன் மட்டும் கட்டிட்டு வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் செய்யலன்னா எல்லா சந்தோஷமும் வந்துருமா? முதல்ல ஒரு ஆம்பளை துணி கடைக்கு போனான்னா அது என்ன, நான் இங்க உட்காந்து இருக்கிற ஆம்பளை எல்லாம் கேட்கறேன், வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி, நீல சட்டை வெள்ளை வேஷ்டி, பச்சை சட்டை வெள்ளை வேஷ்டி, சிவப்பு சட்டை வெள்ளை வேஷ்டி. ஆம்பளைக்கு தெரிஞ்சதெல்லாம் பச்சை சிவப்பு மஞ்சள் நீலம் இவ்வளவுதான் சார் கலரு.
கூட்டு போய் இந்த மகராசிகளை கடையில் நிற்க வச்சு கேளுங்க. என் பொண்டாட்டி கொண்டு போய் கடையில் நிற்க வைக்கிறேன். அவளுக்கு பச்சை ரொம்ப பிடிக்குமா. கடைக்காரன்ட்ட கேட்டா பாருங்க, பச்சை லைட்டு பச்சை மாதிரி கொஞ்சம் டார்க் பச்சையில் கிளி பச்சை வச்ச ராமர் பூ போட்ட மாதிரி ஒரு புடவை எடுங்கன்னா. அவன் திரும்பி என்னை கேவலமாக பார்த்தான், இதை கட்டின தியாகி நீதானான்னு. இங்கே வான்னா நானே 10 புடவை எடுத்து போட்டு ஏதாவது ஒன்று எடுறி சினிமாவுக்கு போகலான்றேன். 10 புடவை எடுத்து போட்டு ஏதாவது எதோ எடுன்னு சொல்கிறதெல்லாம் நீ ஏன்ட்ட வச்சுக்காத. இப்படி தான் எங்கள் அம்மா 10 போட்டாவை எடுத்து போட்டு எவனையாவது ஒருத்தனை செலக்ட் பண்ணுன்னா நான் ஒன்றை செலக்ட் பண்ணிட்டு வந்து உன் கூட குடும்பம் நடத்துகிறேன்னா. புடவையும் நானும் ஒன்னாடின்றேன். ஆம்பளைங்க உங்களுக்கு எல்லாம் செலக்ட் பண்ணவே தெரியாது, வெளியில போயான்னா. நான் சிரிச்சினே வெளில போனேன். கடைக்காரர் வந்து கேட்டாரு, கட்டின பொண்டாட்டி செலக்ட் பண்ண தெரியாது வெளில போயாங்குது, சிரிச்சினே போறியா, உனக்கு வெக்கமா இல்லைனாரு. நான் மட்டும் இல்லை, இங்க இருக்கிற அத்தனை ஆம்பளைகளுக்கும் சொல்றேன், உங்க பொண்டாட்டி கடையில வச்சோ ஊருக்கு நடுவில் வச்சோ கோயிலில் வச்சோ என் புருஷனுக்கு ஒன்றுமே செலக்ட் பண்ண தெரியாதுடி, வேஸ்ட்டுடி, எனக்கு நான் தான் செலக்ட் பண்ணுவேன், எந்த ஆளுக்கு நான் தான் செலக்ட் பண்ணுவேன், என் பிள்ளைகளுக்கு நான் தான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் கோவப்படக்கூடாது, சந்தோஷப்பட்டு சிரிக்கணும். ஏன் தெரியுமா? நமக்கெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ண தெரிஞ்சிருந்தா நாம ஏன் இந்த மகராசி கழுத்துல தாலி பெட்டரா பார்த்து ஒன்று செலக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். வாழ்க்கை ஒரு சீட்டாட்டம், ராணி பாடு கொண்டாட்டம், ஜெயிச்ச கையில சேர்ந்துக்குவா ரம்மி, ஆம்பளைங்க சுதந்திரம் தான் தவிக்குதடா இருட்டுல, இன்னும் இருட்டுல. எழு, நான் கேட்குறேன், ஒருவேளை நம்மளுக்கு போய் ஏதோ ஒரு கட்டத்தில் அடிபட்டுருச்சுன்னு வச்சுங்க. அடிபட்டுருச்சுன்னா நம்ம அம்மா என்ன சொல்லுவா? ஐயோ ஐயோ என் பிள்ளை எங்கே போச்சோ என்ன ஆச்சோ ஏதோ அடிபட்டுருச்சு. அந்த ஃபோனை எடுத்து காதில் வைங்க. பொண்டாட்டி புருஷனுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் கல்யாணம் ஆகிறதுக்குலாம் முன்னாடி ஒரு காலத்தில் அம்மா ஃபோன் பண்ணுறா. நான் அம்மா, நீங்கள் புள்ள. மௌன எங்கடா இருக்கிற? நான் தெருவில் விளாண்டுட்டு இருக்கேம்மா. தெருவில் விளாண்டு இருக்கிறியா? வந்து சாப்பிட்டு போய் விளாட்றா, வச்சிருவா, அவ்வளோதான். அம்மா இவ்வளவுதான். அந்த காலத்துலயா இதெல்லாம்? இன்னைக்கு பொண்டாட்டி ஃபோன் பண்ணுறாயா, எங்கே இருக்கிறீங்க? நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறம்மா. நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டுன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளியா பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியா? ஏம்மா எங்கே இருந்தா என்னம்மா, வீட்டுக்கு வருவியா இல்லை அப்படியே போயிடுவியா? ஏம்மா இதெல்லாம் ஒரு கேள்வியாம்மான்னா நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு கடியில் போய் விட்டான் வண்டியை, விட்டு வீட்டுக்கு கட்டு போட்டுன்னு வரான் சார். ஒரு பொண்டாட்டி என்ன பண்ணும்? ஐயோ ஐயோ எங்கெங்க போனீங்க, எப்படிங்க அடிபடிச்சு, இதெல்லாம் கேட்கணும்ல. என்ன கேட்பான்னு நினைக்கிறீங்க பொண்டாட்டி? எல்லா ஆம்பளையும் மனசாட்சியை தொட்டு சொல்லு. எவகிட்ட பேசின்னு போனியோ, எவளையாவது பார்த்துனே போயிருப்ப, உன் வாய்க்கு இதே கம்மி. எந்த ஆம்பளையாவது நிம்மதியாக சந்தோஷமாக வீட்டுக்கு வர முடியுமா சார்? ஒரு பிஸ்கெட் எவ்வளோ இருக்கும்? பிஸ்கட் 10 ரூபா இருக்கும். ஒரு பிஸ்கெட்டு 10 ரூபா. ஒரு 10 ரூபாயில என் குடும்பம் நடுத்தரில் இருந்துச்சு தெரியுமா? போன வாரம் போய் படுத்து தூங்கின்னு இருக்கிறேன் சார். ஒரு காலத்தில் சின்ன வயசில் நம்ம தூங்கின்னு இருக்கும்போது அம்மா என்ன பண்ணுவா? ஐயோ என் பிள்ளை எப்படி தூங்குது, யாரும் போவாதீங்க அந்த பக்கம், ஃபேனை போட்டு விடுவா, கதவை மூடுவா, பிள்ளையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாம்பளையும் கேட்குறேன், என் பொண்டாட்டியை விட நான் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூங்கினா அதை பார்த்து என் பொண்டாட்டி சந்தோஷப்படுவான்னு சொல்கிற ஒரு ஆம்பளை கை தூக்கு பார்ப்போம். இந்தியாவிலே கிடையாது. நாம் மட்டும் காலையில் ஒரு 5 நிமிஷம் அவளை விட எக்ஸ்ட்ரா தூங்கிட்டோன்னு வச்சிங்க, வந்து உத்து பாப்பா. நான் ஏந்திரிச்சு வேலை செய்வேன், இவன் தூங்குவானா? இவர் தூங்குவாரா கூட கிடையாது, இவன் தூங்குவானா? அப்பத்தான் மிக்சியை டர்ரு புர்ருன்னு வைக்கிறது, அப்பத்தான் கரண்ட் பில் அதிகமாகுதுன்னு ஃபேனை நிறுத்துறது, 4 ஃபுல்லாக இவன் டிவி பாப்பா, அதில் கரண்ட் பில் ஏறாது. நாம தூங்குற அந்த 5 நிமிஷத்தில் கரண்ட் பில் ஏறிடணும். ஃபேனை நிறுத்துறது, குழந்தைய அடிக்கிறது. குழந்தை ஆகி போயிடுச்சு, ஏந்துருங்க, வீடு கழுவணும், ஏந்துருங்க ஏந்துருங்க. என்ன வாழ்க்கை சார் இது? இதில் வந்து சேலை வந்து குடும்பத்தை இணைக்குதான். சாயமா கேட்குறேன், நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொன்னால் போதும். சொல்லுங்க. ஒரு 20,000 ரூபா ஆம்பளைங்க நாங்கள் சம்பாதிக்கிறோம், சரி, கொண்டு வந்து கொடுக்குறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வீட்டில் கஷ்டப்பட்டு உழைச்சி உங்களுக்கு 20,000 கிடச்சிருக்குதா மாமா, ரொம்ப சந்தோஷம், இதுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிங்களோ என்னைக்காவது சொல்கிறீங்களா? வெறும் 20,000. பக்கத்து வீட்டு அண்ணன் 30,000 வாங்குறாரு. அந்த நாய் திருடி சம்பாதிக்கிறான். அவன் கூட நம்மளை கம்பேர் பண்ணுறது. அந்த 20,000 பிடிங்கிட்டு போய் வச்சுக்குது. நம்ம போயிட்டு நம்ம அப்பனுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு 1000 ரூபா கேட்குறோம். ஏம்மா ஒரு 1000 ரூபா இருந்தால் குடுமா? வெறும் 20,000 சொன்னால 20,000 நீ மட்டும் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் ஒரு 1000 ரூபா கேட்டுப்பாரு. 1000 ரூபாயா? 1000 ரூபாய்க்கு நான் எங்கே போகிறது? அதுவும் கொடுக்குறேன்னு சொல்லு, இல்லை கொடுக்கலன்னு சொல்லு. பக்கத்து வீட்டு சரோஜா காட்ட போய் கடன் வாங்கின்னு வரேன். நம்ம வீட்டு சந்தாலே போய்
நம்ம கொடுத்த 20,000 டப்பாவில் மறைச்சி வச்சிருந்து அதுலேருந்து 1,000 ரூபாய் எட்டு வந்து நம்மக்கிட்டே கொடுத்து பக்கத்து விட்டு சரோஜாக்கா ரொம்ப மோசங்க 1,000 ரூபாய்க்கு 200 ரூபா வட்டி கேட்குது. அடுத்த மாதம் சம்பளம் வாங்கினோடனே அவள் மூஞ்சில் 1,200 ரூபாயா தூக்கி அடிங்க. காட்டின புருஷங்கிட்டே வட்டி விட்டு வாங்கி திங்கிறீங்க. உங்களால் எந்த குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும்? நானா சத்தியமாக சொல்கிறேன் நடுவர்களே, எங்களை பெரிய குறையாக சொல்கிறதே அவங்க நாங்கள் வரதட்சணை வாங்குறோம்ன்றது தான். ஆமாம், சத்தியமாக சொல்கிறேன். ஆம்பளைங்க நமக்காக நம்ம ஏதாவது வரதட்சணை வாங்குறோமான்னே எந்த ஆம்பளையும் வாங்குறது கிடையாது சார். நம்ம அம்மா உட்காந்து அம்மியில் தானே அரைச்சின்னு இந்த அரைக்க வேண்டியது தானே. நீ வகை வகையாக சட்னி அரைச்சி திங்கிறதுக்காக உங்கள் அப்பா வீட்டிலேருந்து மிக்ஸி தூக்கிட்டு வர. எங்கள் ஆயெல்லாம் உட்காந்து ஒரே ஆளாக 5 கிலோ அரிசியை உரல்ல அரைச்சா நீ அரைப்பியா? ஃபஸ்ட்டு இந்த தண்டி கிரைண்டர் உங்கள் அப்பா வீட்டிலேருந்து தூக்கின்னு வர, அதுலேயும் மாவு அரைக்க மாட்டேன். அரைச்ச உடனே கவுக்கர் கிரைண்டர் வாங்கி கொடுங்கன்ற, அதுலேயும் மாவு அரைக்க மாட்டேன். 3 கல் வச்ச மாதிரி வாங்கி கொடுன்ற, அதுலேயும் மாவு அரைக்காம ரோட்டில் இருந்தானே வரீங்க, புள்ள பசிக்குதுன்ட்டு பாக்கெட் மாவு வாங்கினுவான்றீங்க. வாங்கினு வந்து ஆம்பளை தோசை ஊற்றி கொடுத்துன்னு இருக்கிறான். உங்கள் அப்பா வீட்டிலேருந்து பீரா வாங்கினு வர. பீரான்னு நினைக்காத. உங்கள் அப்பா வீட்டிலேருந்து தகரத்தில் கொடுத்தான்னா அதுக்கு பேர் பீரா தான். மரத்தில் செஞ்சு கொடுத்தான்னா தான் அதுக்கு பேர் பீரோ. அந்த பீரோவிலையாவது எங்கள் அழுக்கு வேஸ்ட்டை மடித்து வைக்கிறதுக்காக இடம் விட்ற. புடவை, ஜாக்கெட்டு, சுடிதாரு, ரசகளி, மசகளி, கொசுவலன்னு எல்லாத்தையும் அடுக்கி வச்சு அடித்தட்டில் கொஞ்சோண்டு இடம் விடுற. அதில் எங்கள் வெள்ளை வேஷ்டியை மடித்து வச்சோம்னா அது மேலே தூக்கி காலை வச்சு ஏறி தான் நீ புடவையே எடுக்கிற. ஆனா உங்க அப்பா வீட்டுல இருந்து கட்டில் வாங்கிட்டு வர. எதுக்கு வாங்கிட்டு வர? நீ சுகமா படுத்து தூங்குன்றதுக்காக உங்க அப்பா வீட்டுல இருந்து கட்டில் வாங்கிட்டு வர. எங்க நீ தனியா தூங்கினா பயப்படுவியோன்றதுக்காக நாங்க கூட வந்து படுத்துக்கிறோம். 400 புடவை. நான் என்ன கேட்குறேன், 2 பேண்ட் 4 சட்டையை வச்சுட்டு வருஷம் பூரா ஓட்டுறோம். நீ 400 புடவை எதுக்கு வச்சிருக்கிற? எத்தனை புடவை வச்சிருந்தாலும் என்னைக்காவது அந்த பீரோவை திறக்கும் போது சந்தோஷமா திறந்துருக்கிறியா? ஒன்று கூட கட்டுற மாதிரியே இல்லை, ஒன்று கூட கட்டுற மாதிரியே இல்லை. நாளை பின்ன இந்த வார்த்தையை சொன்னால் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொளுத்துன்றேன். நான் ஸ்னேகா, நான் உன்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்கிறேம்மா. இங்கே இருக்கிற எல்லா ஆம்பளை சார்பாகவும் சொல்கிறேன், எல்லா மனைவியும் புருஷங்கிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை, இன்னும் சோறாக்கி வச்சாலும் இந்த ஆள் மூஞ்சில சிரிப்பே இல்லை, இன்னும் கறி குழம்பு வச்சாலும் இந்த ஆள் நல்லா இருக்குதுன்னே சொல்ல மாட்டேன்றான், விதவிதமாக சமைச்சு வச்சா கூட சிரிச்சுக்கிட்டே சாப்பிட மாட்டேன்றான்னு எல்லா பொண்டாட்டியும் குறை சொல்கிறீங்க இல்லையா? ஒரே ஒரு விஷயத்த நாளையிலேருந்து செய்யுங்க. உங்கள் எல்லா கணவனும் சந்தோஷப்பட்டு சிரிப்பான். என்ன செய்யணும் தெரியுமா? அவனுக்கு சாப்பாடுறதுக்கு போடுறதுக்கு முன்னாடி அவனை பெத்த அம்மாவுக்கு மட்டும் ஒரு தட்டில் சாப்பாடை போட்டு வச்சு அதில் 4 கறி துண்டை வச்சு அத்தை நீங்கள் சாப்பிடுங்கன்னு அவளுக்கு சொல்லிட்டு உன் புருஷன் தட்டில் போட்டு நீ வெறும் ரசத்தை கூட ஊற்று. இப்படி யாரும் சமைச்சது இல்லடின்னு உன்னைய சத்தியமாக எல்லா ஆம்பளையும் பாராட்டுவான். அப்படி ஒரு வாழ்க்கை வந்துச்சுன்னா இந்த சேலையால் சந்தோஷம் நாங்கள் சொல்லுவோம். அது வரைக்கும் உழைக்கிற ஆம்பளையால் தான் குடும்பம் சந்தோஷமாக இருக்கே தவிர வாழ வந்த சேலைகளால் கிடையாது என்று சொல்லி செவிசாய்த்த அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறந்த பேச்சு. நான் சொல்லும்போது காலையில் தான் துபாயிலிருந்து வந்தார். வரும்போது 15,000 ரூபாய்க்கு சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு வந்தார். ஏன், அரபு தேசங்களுக்கு போனாலும் இனிப்பான சொல்லையும் இனிப்பான ஸ்வீட்டையும் எடுத்து வந்தார். அதாவது எவ்வளோ விஷயம் சொல்லும் போதும் இந்த பெண்கள் எப்படி இருக்கணுன்றதுக்கு கண்ணதாசனுடைய ஒரு கவிதை இருக்குங்க. என் மக்கள் என் மேனா, என் பேனா, என் மனைவி, என் மக்கள் என்று இருக்கக்கூடாதான். அதாவது பெண்ணென்றால் என்னவென்று பெரிதும் அறிந்த பின்னே பொன்னம்மா என்னவென்று புத்தியில் நான் கண்டு கொண்டேன். அந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியாது. செவிகள் பழுதானாலும் என் சேவை சிறப்பால் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராசாத்தி. காதோறும் பேசி கண்ணெதிரே தீங்கிழைத்து சேதாரமாகி சிதைந்துவிட செய்யாமல் ஆதாரமாய் நிற்கும் அன்பு பெரும்பெருசு. பொன்னம்மா என்னவென்று புத்தியில் நான் கண்டு கொண்டேன். இப்படியெல்லாம் எழுதி அப்படி குமிச்ச ஒரு பண்பாடு தான் நம்மளுடைய பண்பாடு. அருமையான கருத்துக்கள் எல்லாம் சொன்னார். பெண்களுக்கு தகுதி எதுனாக்கா 3 முடிச்சு போட்ட பிறகு சாதாரண பெண் தாய் என்ற ஒரு தகுதியை அடைகிறாள். அந்த மெட்டி போட்ட பிறகு, பொட்டு வச்ச பிறகு, இன்னும் எவ்வளோ உடம்புல வளையெல்லாம் சொல்லலாம். ஒவ்வொன்றத்துக்கும் தகுதி. ஆண்கள் போடுற அந்த 3 முடிச்சு ஆண்கள் கொடுக்கும் அந்த வாழ்க்கை என்று அருமையாக சொன்னார். இவர்கள் 5 பேரும் பேசிவிட்டார்கள். 6வதாக முத்திரை பதிக்கக்கூடிய நட்சத்திர பேச்சாளர், பொத்தாம்பதுவாக பேசக்கூடிய பேச்சாளர் அல்ல, அவர் அத்தாட்சியோடு பேசக்கூடிய பேச்சாளர், நல்ல தமிழ் வளர்த்துக்கு சொந்தக்காரர், வாழ வந்த சேலைகளே என்ற கருத்துக்கு வலு சேர்த்து பேசுவதற்காக அருமை சகோதரி ஆரூர் தமிழச்சி ஸ்னேகா அவர்கள் வாருங்கள். பட்டிமன்றத்தில் நீ தெல்லியதோர் முடிச்ச வைக்கி.
என்னண்ணே பட்டிமன்றம் ஆரம்பத்துல தூக்குற மாதிரி தூக்கி விட்டல் வலிக்கும் வரை தாக்குவாங்க போல் இருக்கு. சார் நான் இப்ப என்ன உங்களை திட்டிக்கிட்டா இருக்கேன், பாராட்டிட்டு தானே சார் சொல்லுங்க இருக்கேன். சொல்லுங்க. நான் என்ன உங்களை தப்பா சொல்லிட்டேன்? இப்ப நீங்க மாமா தானே சார்? மறுபடியும் அப்படிதான். என்ன நான் தப்பா சொல்லிட்டேன்? ஏன் இப்ப உங்க அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளைக்கெல்லாம் நீங்க மாமா இல்லையா? அந்த மாமா வேறம்மா, நீங்க சொல்ற மாமா வேறம்மா. நாங்களும் அதே மாமாவை தான் சொன்னோம். ஆனா நடுவர்களே, உள்ளபடியே இந்த ஊர்ல எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இயலானாலும் சரி, இசையானாலும் சரி, நகைச்சுவையானாலும் சரி, இலக்கியமானாலும் சரி, அதை மக்கள் மொழியில் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல நடுவர் உங்களுடைய மேடையில பேசுறது எனக்கு உள்ளபடியே ரொம்ப சந்தோஷம். நடுவர்களே, நம்ம எல்லாரையும் பத்தி பேசிட்டு ஒருத்தரை பத்தி சொல்லாம போனா நல்லா இருக்காது. நம்ம எல்லாருமே சைக்கிள் ஓட்ட பழகிருப்போம். ஆமா, சைக்கிள் ஓட்டி ஒரு தடவை கீழே விழுந்துட்டு அடுத்த தடவை தைரியமா சைக்கிள் எடுத்துட்டு போவோமா? கண்டிப்பா. வண்டியில கீழே விழுந்துட்டா ஓட்டி பழகும் போது தைரியமா அந்த வண்டி எடுத்துட்டு திருப்பி ரோட்ல போவோமா நடுவர்களே? ஆனா இந்த மீனவ சமுதாய மக்கள் மட்டும்தான் நம்பி இருக்கக்கூடிய கடல் நம்மை எத்தனை முறை கவிழ்த்து விட்டாலும் அந்த இயற்கை தாயை நம்பி பொழப்பு நடத்தக்கூடிய உயர்ந்த ஜாதி மக்கள் நம்முடைய மீனவ மக்கள்னு சொன்னா அவங்க முன்னாடி பேசுறதெல்லாம் வெறும் வாய்ப்பு இல்ல நடுவர். நல்ல ஒரு பாட்டு அழகா ஞாபகம் வச்சு டேனியை காணா தயா வாழ்க்கை வரம்னு சொன்னா அப்படிப்பட்ட வரத்தை கொடுத்த ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய நன்றி நடுவர். அவங்க முன்னாடி வந்து பெரிய மனுஷன் முதல்ல உட்கார்ந்துருக்கிறது பாருங்க, நல்லா கரண்ட்ல அடிப்பட்ட கரப்பாம்பூச்சி. இது ரெண்டாவதா வந்து பேசினது நரம்பு நீக்கப்பட்ட நாகட்டாம்பூச்சி. மூணாவதா வந்து பேசினது என்ன ரகமான பூச்சின்னே தெரியல சார். பெரிய மனுஷன் சார். ஆனா ராமாயணத்தையே லெஃப்ட்ல தான் பிடிப்பாரு, ஆனா வேலைக்காரிய போய் ரைட்ல லாபமா பிடிப்பாரு. அதானே எனக்கு ஒரு ராமாயணம் ரொம்ப தங்கமான மனுஷன் சார். ராமாயண லெஃப்ட்ல வேலைக்காரி ரைட்ல அந்த கற்பனையை எண்ணி பார்க்கும்போது பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. பொண்டாட்டிய பத்தி பேசும்போதெல்லாம் சைலண்டா தான் இருக்காரு அந்த மிஸ்டர் பச்சை சட்டை. வேலைக்காரிய பத்தி பேசும்போது டென்ஷன் ஆகும். எப்படி என் வீட்டு வேலைக்காரிய பத்தி நீங்க பேசலாம்? நீ தொலைஞ்சடி. இதுல வந்து ஏன் நாங்கெல்லாம் உங்களுக்கு நீங்கெல்லாம் ஏன் கல்யாணம் பண்ணாம இருந்தா அப்படியே ஔவையார் ஆயிடுவீங்க? பெரிய கர்ண பரம்பரை, வடிச்ச கஞ்சிக்கே வக்கு இல்லாம தெரிஞ்சதுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்து அப்படித்தான் பேசுவீங்க. இதுல கேபிள் காசுக்கு 350 ரூபா, அதுவும் உன் கணக்கு தான். 1350 ரூபா பால் கணக்கு, அதுவும் உன் கணக்கு தான். நீங்க பழைய கஞ்சியை தின்னி வெறும் பச்சை தண்ணியை தான் குடிச்சிட்டு திரியறீங்க. தினமும் சோத்துக்கு பஸ் ஸ்டாண்ட்ல தான் பிச்சை எடுத்து திங்கிறீங்க. உன் வாயில என்ன ஒரு ஸ்பீக்கரா, 2 ஸ்பீக்கரா, 9 ஸ்பீக்கர் சத்தம் இல்ல. கர கர கர. நான் அத கூட மன்னிச்சு விட்டுருவேன் நடுவர்களே. போய் தொலைது அந்த அம்மா மட்டும் தான் வீட்ல பால் குடிக்குதுன்னு நினைச்சுக்கிறேன். அந்த அம்மா வீட்டு தான் கேபிள் பாக்குதுன்னு விட்டுருவேன். அத கூட விட்டுருவேன் சார். கடைசி அவர் என்ன சொன்னாரு? பர்ஸ்ல இருந்து காக்ராம் அளவுக்கு புள்ளை எடுத்து வைக்கிறதுக்கு குயான் குயான்னு கத்துறா. அதுக்கு நான் 1 லட்சம் கத்துட்டேன். ஏன் அந்த அம்மா மட்டும் தான் தனியா போய் புள்ள பத்துச்சா? உங்களுக்கும் அந்த சம்பவத்துக்கும் சம்மந்தம் இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், குழந்தை பெற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எவ்வளவு செலவாயிருக்கும். இந்த ஐயாலாம் உட்காந்துருக்கார். ஒன்றும் இல்லை, ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய், ஒரு படி வெந்நீர், நல்லா குனிஞ்சி நெளிஞ்சி அம்மிக்கல் ஆட்டுக்கல், இந்த ஒரு 10 மாதமும் நல்லா வேலை பார்த்தோம்னா குழந்தை சுகப்பிரசவம் ஆலிச்சா இல்லையா? அண்ணன் ஜெய்சங்கர், நீங்கள் எங்கே பிறந்தீங்க? தர்மா. அவர் ஏன் பிறந்தாருன்னே தெரியல, இல்லை எங்கே பிறந்தாருன்னு வேற கேட்டுக்கிட்டு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுகப்பிரசவத்தோடு பிறந்தோம், சுகமாக பிறந்தோம். தாய்ப்பாலோடு அன்னைக்கு தாய்ப்பால் குடித்து பிறந்தான், தாய் மேலே பாசம் வந்துச்சு. இன்னைக்கு பாட்டில் பாலில் குடிக்கிறான், அதனால் பாட்டில் மேலே பாசம் வருது. எல்லாம் தாயிட்ட இருக்குமா. நீங்க இங்க பாருங்க, ஒரு அடி தள்ளி உட்காருங்க. சும்மா ஆண்கள் அணிக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. சப்போர்ட் பண்ணல, உண்மையை சொல்லணுமா இல்லையா? ஆமா ஆமா, இவர் பெரிய ஹரிச்சந்திர பரம்பரை, உண்மையை மட்டும் தான் பேசுவார். ஏமா ஹரிச்சந்திரனை பற்றி நீ பேசாதம்மா. ஹரிச்சந்திரன் பொய் பேசாமல் இருந்ததுக்கு காரணம் அவன்கிட்ட துருவி கேள்வி கேட்காத மனைவி ஒரு காரணம். 1330 குறளையும் எழுதின வள்ளுவனுக்கு வாசுகி என்ற ஒரு பெண் வந்து கரெக்டாக சோறை போட்டு 3 வேளை ஆக்கி கொட்டி வடித்து நல்ல துணியெல்லாம் துவைச்சி காய போட்டு எல்லாம் பக்கத்தில் இருந்து சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த திருக்குறள் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக போணுச்சு. என்னண்ணே உனக்கு என்னப்பா பைத்தியம்? சொல்லு சொல்லு. என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுறது. இதுல மிஸ்டர் பச்சை சட்டை வந்து என்ன பெரிய பெரிய அறிவாளி. பொண்டாட்டி எத்தனை வகை? ஆம்பளைங்க பேசிட்டு போகும்போது நல்லா இதமாக இருக்குது. நீங்கள் 3 பேர் வந்து பேசும்போது ஒத்த மண்டையை வலிச்சுக்கிட்டே இருக்கு. இருக்கும், நல்லா எதமா இருக்கும்.
கொழுந்தியா பத்தி பேசும்போது மட்டும் நல்லா குளுகுளுன்னு இருந்துச்சா? கொழுந்தியா வேற, அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்து அடுக்கு. நீ ஒரு ஆண் பிறவி எடுத்தாதான் உனக்கு தெரியும். கொழுந்தியா வேற, கொழுந்தியாவை நீ பம்புக்கே இழுக்காது. எல்லா ஆம்பளையும் நானும் பாக்குறேன், பொண்டாட்டிய பத்தி பேசும்போது சவடையன்னு தான் உட்கார்ந்துருக்கு. ஒன்னு வேலைக்காரிய பத்தி பேசினா டென்ஷன் ஆகுது, இன்னொன்னு கொழுந்தியாவை பத்தி பேசினா டென்ஷன் ஆகுது. என்ன கதைன்னு தான் எனக்கு வரும் புரியல. என்ன சொன்னாங்க அன்னைக்கு என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? கோயில் இல்லாத எது சொன்னா ஊர்ல நல்லதா தான் சொல்லிருப்பாங்க. என்ன சொன்னாங்க? மாதிரி கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்காத, பொண்ணு எடுக்காத. எவ்வளவு ஒரு வேத வசனம். ஏன் பொண்ணு கொடுத்தவனே அந்த மனுஷன் விதி தெரியாம உட்கார்ந்திருக்கு. இதுல கொழுந்தியா இல்லாத வீட்ல பொண்ணு எடுக்காதயா? கொழுந்தியால வச்சே பட்டிமன்றத்தை முடிச்சிடும் கேட்கிறாரு. ஏய், கொழுந்தியால பத்தி பேசியே பட்டிமன்றத்தை. நீங்க அதை விடுங்க. அன்பான அந்த பச்சை சட்டை வந்து என்ன கேள்வி கேட்டாரு? என்ன கேட்டாரு? எத்தனை வகை? முதல் வகை, இரண்டாம் வகை பெரிய அரிஸ்டாட்டில் அரிய வகை கண்டுபிடி. இதுல மூணாவது வகை விஷத்தை வச்சிருவா, அவகிட்ட தான் ஜாக்கிரதையா இருக்கணும். வச்சிருக்கணும், விட்டது தப்பு. இதுல மிக்ஸி இருக்கு, கிரைண்டர் இருக்கு. நீங்க மட்டும் தான் அரைச்சு திங்கிறீங்க, நாங்க மட்டும் தான் அரைச்சு திங்கிறோம். நீங்க வீடு வீடா போய் பிச்சை எடுத்து தான் பழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. என்னத்தையாச்சும் வந்து பேசுறது மனசாட்சி எல்லாம் நடுவில். இதுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்ததே பெருசு, இதுல கபோர்ட்ல இடம் கொடுக்கலங்கிறதா பெரிய வருத்தமா இருக்கு. நான் அவரை கூட போனா போதுன்னு விட்டுறேங்க. அந்த கரண்ட்ல அடிப்பட்ட கரப்பாம்பூச்சிக்கு என்ன சார் பிரச்சனை? நான் எத்தனையோ பூச்சியை பார்த்திருக்கேன். நரம்பு நீக்கப்பட்ட நாக்கலாம் பூச்சி, கரண்ட்ல அடிப்பட்ட கரப்பாம்பூச்சி. என்ன வேலை சார் பாக்குறாரு இவரு? யாரு என்ன வேலை பாக்குறாரு? இவர் வாத்தியார் வேலை. வாத்தியார் வேலையா? வாக்கை சொல்லி கொடுக்கிற அந்த வாத்தியார் வேலை சாதாரண வேலை. சத்தியமா? சத்தியமா. இது என்ன கேப்? சரி, சத்தியமா. சத்தியமா வாத்தியார் வேலை தான் பாக்குறாரு. வாத்தியார் வேலை தான் பாக்குறாரு. எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன் எனக்கு நம்பிக்கை இல்ல? வாத்தியார் வேலை பார்த்தா ஸ்கூல்ல பையலோ என்ன பண்றான்னு தானே நான் பார்க்கணும். எவன் பொண்டாட்டி என்ன பிளவுஸ் போட்டிருக்கா, எவன் பொண்டாட்டி பிளவுஸ்ல என்ன சைஸ்ல குண்டு தாங்கி கட்டி தொங்க விட்டுருக்கான்னு பார்க்கறதுல. ஆனா நான் அந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். நல்லா நோட் பண்ணியிருக்காப்ல பாட்டு. அடுத்தவன் பொண்டாட்டி முதுகுல கோயில் கட்டி கும்புறதையே பார்த்துக்கிட்டு இருந்தா குடும்பம் உருப்பட்டுரும். நீ பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிற வேலையை பார்க்குறியா இல்லை அடுத்தவங்க போட்டிருக்க ஜாக்கெட்டை பார்க்குறியா? நீ இங்க இருக்க கோயிலுக்கு வாயனால இல்ல இல்ல எனக்கு கோயில் எழுதி இங்கிட்டே நின்னுக்கிறது இல்லைம்மா. அவரு சமூகம் இப்படிலாம் கெட்டு போகுதே, இப்படியெல்லாம் போனால் அந்த திசையில் போனால் நல்லா இருக்காது. கல்யாணத்துக்கு முன்னாடி காயத்ரி மேடத்தை பழைய யூடியூப்லாம் பார்த்துருக்கீங்களா? பண்பாடோடு இருப்பாங்க. இப்போ நான் அன்றைக்கி அவங்கள பார்த்தோன்னே எனக்கு நெஞ்சே அடைச்சி போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி கருப்பாக இருக்கிற பெண்கள் எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி சூரியனை மாதிரி பிரகாசிக்கிறாங்க. புருஷனோட ஏதோ ஒரு பங்களிப்பு இருக்குல்ல. நான் ஆண்களேன்னு அணில பேச வந்தவங்க கொடுத்த முட்டை கூட விட்டுருவேன். ஆண்களேன்ற அணில பேச வந்தவங்க கொடுத்த முட்டை கூட விட்டுருவேன். நீங்க குடுக்குறீங்க பாருங்க முட்டு ஒரே ஏத்தா, அதையத்தான் என்னால தாங்கிக்க முடியல. வந்த 3 பேருக்கு என்னங்க பிரச்சனை? என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு என்ன ஒரு ஆனந்தம் அந்த 3 கரடிக்கும். தீர்ப்பு உங்க பக்கம் கொடுக்கலான்னு இருக்கிறேன், கெடுத்து விட்டுறாத. 2 பேரும் நல்லா பேசிட்டு போயிருக்காங்க. எங்களுக்கு தீர்ப்புலாம் முக்கியம் இல்ல, பேமெண்ட் மட்டும் கரெக்டா கொடுங்க போதும். பேமெண்ட் அப்படியே கொடுக்கலாம்னு விட்டுருவீங்க. என்னங்க வந்ததுல இருந்து நாங்க காசு நாங்க என்ன அப்படியே காசு பைத்தியம் பிடிச்சு அலையறோமா? காசு நாங்க என்ன பேயா பிசாசா? காசு அலையறதுக்கு பைத்தியமாவே இருக்கிறீங்க. காசு நாங்க அப்படியெல்லாம் பணத்துக்காக ஆசைப்படுற ஆள் இல்லைங்க. நாங்க என்ன அப்படியே பணம்னு ஆசைப்படுறோம்னு சொல்றீங்களா? என்ன 3 பேர் பெருசா கம்ப்ளைண்ட் பண்றீங்களே நாங்க பணம்னு ஆசைப்படுறோம். ஏன் எங்களுக்கு பணம் சம்பாதிக்க வழி தெரியாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கா வழியா? அடேங்கப்பா, ரொம்ப ஈஸியா ஒரு வழி இருக்கு சார். ஒரு மனிதனுடைய உடல் விலை எவ்வளவு தெரியுமாண்ணே? 6 கோடி ரூபா. 6 கோடி ரூபா. அதுல மூளையோட விலை மட்டுமே 2.5 கோடி ரூபா. எப்படி? அதுவும் அந்த கரப்பாம்பூச்சியோட மூளையெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், யூஸே பண்ணாம. பாவி, ரஞ்சித்து படுற பாடு இந்த கருப்பா பிறந்தது ஒரு குற்றமாடா? ஒரு 2.5 கோடிக்கு இருக்கிற மூளை. ஜெய்சங்கர் அண்ணனும் கருப்பா தான் இருக்காங்க. கொஞ்சம் ஏதாவது மூஞ்சில பூசிட்டு வாயாண்டா இவர் அப்படியே மேக்கப்லாம் போட மாட்டாராம். அப்படியும் காயத்ரி போட்ட மேக்கப்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். 2 அள்ளி பூசிட்டு வர வேண்டியதானே. இந்த பேச்செல்லாம் தேவை முன்னாடியே பார்க்கறது தான் வேலையே. ஏம்மா திருப்பி அப்படியே சொல்லாதீங்கம்மா. இங்க பாருங்க நடுவர்களே, இவங்க 3 பேர் வந்து பேசுறாங்கல்ல, இவ்வளவு பேச்சு பேசினார்ல முதல்ல உள்ளவர் என்னங்க அவருக்கு மனசாட்சி எல்லாம் பேசுறாரு. இன்னைக்கு வர பிள்ளைங்க எல்லாம் என்ன பாட்டு பாடிக்கிட்டு வருது? மலையூர் நட்டாம மனச காட்டு போட்டாம உன்ன போல யாரும் இல்ல மாமா. என் மல்லிப்பூ மாதிரி அடி எடுத்து நடந்து வச்சா மட்டும் மகாராணியே வந்துட்டா மகாலட்சுமியே வந்துட்டானா கொண்டாட போறீங்க, அப்பையும் குறைதான் சொல்ல போறீங்க. மலையூர் நாட்டாம பாட்டுல என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? கட்டிக்க போறவரை பார்த்து அந்த பிள்ளை மாமா மாமான்னு தானங்க பாடுச்சு. இந்த கரப்பாம்பூச்சியை பார்த்து மானங்கட்டவனே நான் பாடுச்சு. இவங்க சொல்றாங்கல்ல, நான் இடையில வந்ததை விட்ட பாருங்க. 6 கோடி ரூபா
2.5 கோடி ரூபா மூளையோட விலை மட்டுமே. அதை அரை விலைக்கு அறுத்து வித்தா ஒரு 1.25 கோடி தேராது. இவங்க மூளையா? ஆமா, என்னை விட்டுருங்க. இதையும் ஒரு 2 கோடி ரூபா புடுங்கி வித்தா ஒரு பாதி விலை 1 கோடி ரூபாய்க்கு தேராது. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. அதானே நான் சொல்லலான்னு தோணுனேன். கிட்னி 1.5 கிலோ இருக்கும், 75 லட்சம் ரூபா. புடுங்கி வித்தா ஒரு 37 லட்சம் ரூபாய்க்கு போவாதா சார்? கிட்னி ஆமா சார், 1.5 கிலோ. சரி ரைட். வரும். ஆக மொத்தம் பாதி விலைக்கு வித்தா கூட 3 கோடி போகும் சார். இவங்களையா? நாங்க என்ன கூட்டிட்டு போய் அறுத்தா வித்துட்டோம்? காசுக்கு ஆசைப்படுறோம், காசுக்கு ஆசைப்படுறோம். உங்களை எல்லாம் அறுத்து விற்க தெரியாமல குடும்பத்தை வச்சு வீட்டுல வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். எல்லாம் கல்யாணம் இத்தனைக்கு இவங்க 2 பேருக்கு கூட கல்யாணம் ஆகி குழந்தைலாம் ஆகி போச்சு. கல்யாணம் ஆகாத எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா என் வாழ்க்கை கத்து. அந்த குத்து விளக்கு பாருங்க, கட்டிக்க போறவன் தெய்வண்டா சாமி. அவரையெல்லாம் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நடுவர்களே. இவங்களுக்கு மட்டும் தான் கம்ப்ளைண்ட் இருக்கா? இவங்களுக்கு மட்டும் தான் அப்படி ஆசைப்பட்டா இப்படி வந்து அமைஞ்சிருச்சு, இப்படி நினைச்சா அப்படி வந்து அமைஞ்சிருச்சுன்னு கம்ப்ளைண்ட் இவங்களுக்கு மட்டும் தான் இருக்கா? நாங்களும் தான் நினைச்சோம் ராம நாட்டம் புருஷன் வந்து வாய்க்கணும்னு. வந்து அமைகிறதெல்லாம் எப்படி சார் அமையுது? ராவு காலம், யமகண்டம், யாகசூலை இருந்தாலும் வச்சு வாழ்க்கை நடத்துறோமா இல்லையா சார்? நான் தான் சொன்னேனே, நீங்க என்ன ரகம்னே தெரியல. நல்ல வேளை ஜென்மன்னு சொல்லுடியேன்னு நினைச்சேன். சே அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். 1000 தான் இருந்தாலும் பேமெண்ட் கொடுக்க போற நடுவர், உங்களை பார்த்து அப்படி சொல்லுவேனா? அது ஐயா இந்த தொடக்கத்துல மைக்க பிடிச்சாரு பேர் அவங்க கையில இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணீங்களா எனக்கு கல்யாணம் ஆக போது அந்த பையன் என்ன பண்ண? நான்லாம் இவ்வளோ பேச்சு பேசினாலும் 4 பின்ன எனக்கு கல்யாணம் ஆகும்போது இன்னும் 6 மாசத்துல கல்யாணம் ஆக போறச்ச தலை குனிஞ்சு தான் தாலி வாங்கிப்பேன். நீங்க இவ்வளோ பேச்சு சொன்னீங்களே, எங்க காயத்ரி அக்கா தலை குனிஞ்சு தான் தாலி வாங்கியிருப்பாங்க, இங்க நீலு அக்கா கல்யாணம் பண்ணும்போது தலை குனிஞ்சு தான் தாலி வாங்கியிருப்பாங்க. ஏன் தலை நிமிர்ந்து வாங்கினா? ஏன் தெரியுமா தலை குனிஞ்சு தாலி வாங்குறோம்? ஏன் தெரியுமா? நிமிர்ந்து பார்த்தா அந்த மோவரைக்கெல்லாம் கல்யாணம் இருக்குமா? ஏதோ போனா போதேன்னு வாழ்க்கை கொடுத்து. ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க மச்சம் நீங்க மனசு மாறுமா? என்னடா இது உலகத்துல? சரி ரைட் ஓகே. போனா போதேன்னு வாழ்க்கை கொடுத்து புருஷன்ற போஸ்டிங்க கொடுத்தா மிஸ்டர் ஒரே பொண்டாட்டி கட்டினவர் ஊர்லயே இவர்தான். வந்ததுமே ஒரே பொண்டாட்டியை கட்டி குடும்பம் நடத்துறேன். ரொம்ப தான் ஊர்ல உள்ளவங்க எல்லாம் 9 பொண்டாட்டியா கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்ததுல இருந்து அவனுக்கு 1000 கஷ்டம் இருக்குன்னா இந்த மனுஷனுக்கு ஒரே பொண்டாட்டியோட அவருக்கு ரகசியம் தெரியல. சரி விடுமா. ரொம்ப தான் வந்ததுல இருந்து பேச்சு. இதுல ஒரு தடவை தான் கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு தடவை தான். என்ன சார் இவருக்கெல்லாம் கல்யாணம் ஆனதே பெருசு சார். யாருக்கு? ஏமா 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 ஆளை பார்த்து சொல்றீங்களேம்மா. அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறார் தெரியுமா? சொல்லுங்க. சொத்து மதிப்பு என்ன தெரியுமா? யூடியூப்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, சொல்லுங்களா பாப்போம். சரி ரைட் ஓகே. இதெல்லாம் மனுஷனானே தெரியல. பாவம் போனா போது புருஷன்ற போஸ்டிங்க கொடுத்தா நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்களே மனசாட்சியே இல்லாம. இவங்க வந்து சொன்னாங்கல்லங்க, இன்னைக்கு பெண்கள்லாம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, 500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, மிஞ்சு போனா 2000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நான் எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புறேன், மேடையில் உள்ளவங்களுக்கும் சரி கீழே உள்ளவங்களுக்கும் சரி, நீங்க ஒரு ஆண்கள் அதிகபட்சம் 50,000, 1 லட்சம், 2 லட்சம் கூட சம்பாதிங்களேன். ஆண்கள் சம்பாதிக்கணும்னா அதிகபட்சம் என்ன கஷ்டம்? வேலை பார்க்குற இடத்துல கஷ்டம் இருக்கும், இல்ல மேலதிகாரியை தாங்கிக்க முடியல, அவர் கொடுக்குற வேலை பளுவை தாங்கிக்க முடியலன்னு கஷ்டம் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா குடும்ப கஷ்டத்துக்காக வெறும் 8000 சம்பளத்துக்காக வேலைக்கு போற பெண்களுக்கு எத்தனை கஷ்டம் இருக்கும் தெரியுமா? வீட்டை விட்டு வீட்டு வாசலுக்கு வந்ததுல இருந்து பஸ்ல ஏறினா 10 பேரோட குரூர பார்வைகளை கடந்துதான் ஒரு பெண்ணு வேலைக்கு போற அலுவலகத்தோட வாசப்படியே மிதிக்கிறான்னு சொன்னா, அப்படிப்பட்ட கஷ்டத்தெல்லாம் எப்படி நீங்க படுற கஷ்டத்துக்கு சமமா பேசுறீங்கன்னு நான் கேட்கிறேன். நீங்க 1 லட்சம் சம்பாதிக்கலாம் சார், 2 லட்சம் சம்பாதிக்கலாம் சார், ஒண்ணுமே இல்லாம 10 பாத்திரம் தேய்ச்சு உடலை வருத்திக்கிட்டு தான் பெத்த பிள்ளைக்காக குடிகார புருஷனை வச்சுட்டு அவனுக்கும் சோறு போட்டு பிள்ளைக்கும் சோறு போட்டு குடும்பத்தையே எடுத்து நிப்பாட்டுற மனைவியை எப்படி சார் உங்களால பேச்சுக்காக குறை சொல்ல முடியுதுன்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு ஆண் பிள்ளைகள் தான் சார் அப்பனோட சொத்துல பங்கு போடுறது. பெண் பிள்ளைகள் எல்லாரும் இன்னைக்கு மாறிட்டாங்க. அப்பாவோட சொத்துல பங்கு கேட்கறாங்களோ இல்லையோ, அப்பா வச்சுட்டு போன கடனுக்காக தன்னுடைய வாழ்நாளை இழக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? பெண்கள் செலவு செய்யறாங்கன்னு சொல்றீங்க, குடும்பத்துல வீட்டிலே வட்டிக்கு விட்டு வாங்குறாங்கன்னு தானே சொல்றீங்க நீங்களாம். என்னங்க வட்டிக்கு விட்டு வாங்கி அவங்க என்ன தனியா போய் கோட்டையை கட்டி அதுல குடியிருக்க போறாங்கன்னு கோட்டை கட்டினா பரவாயில்ல, சேட்டையில கட்டுறாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அதே காசை உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்கன்னு சொன்னா உங்களோட மாச சம்பளம் குடும்பத்தை கைவிடலாம் சார். ஆனா பெண்கள் சேர்த்து வைக்கக்கூடிய சீரகடப்பா சில்லறைகளும் கடுகடப்பா காசுகளும் ஒருபோதும் குடும்ப தேவைகளை கைவிட்டதே இல்லைன்னு சொன்னா
நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆண்கள் அதிகபட்சம் எதை சார் விட்டு கொடுப்பாங்க? தன்னுடைய ஆசையை விட்டு கொடுப்பாங்க, தன்னுடைய தேவையை விட்டு கொடுப்பாங்க. ஆனா ஒரு பெண் அப்படிங்கிறவ மனைவின்ற பதவி மட்டும் அவளுக்கு வந்துட்டா போதும் சார். எதெல்லாம் தெரியுமா விட்டு கொடுப்பா? அவளுடைய ஆசை, அவளுடைய தேவை, அவளோட கனவை, அவ என்னெல்லாம் வாழ்நாள் முழுக்க பண்ணணும்னு நினைச்சிருக்காளோ அத்தனையும் விட்டு கொடுக்கறத தாண்டி தான் பிள்ளைங்களுக்கு பசின்னு சொன்னா கடைசியில இருக்கிற ஒரு வாய் சோற கூட பிள்ளைகளுக்காக விட்டு கொடுத்துட்டு பட்னி கிடந்து பிள்ளைய வளர்த்த தாய் நம்ம ஊர்ல 1000 பேர் இருக்காங்க சார். மனைவியை பத்தி பேசும்போது சந்தோஷமா இருக்கிற உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. மனைவியை குறை சொன்னா அவ்வளவு சந்தோஷப்படுறீங்கல்ல, உங்களுடைய அப்பாக்களின் மனைவி உங்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவளும் உங்கள் அப்பாக்களின் மனைவிதான் என்பதை மறந்து விட்டு கை தட்டுறீங்கிறத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன நீங்க குறை பேசிட்டீங்கன்னு நான் கேட்கிறேன். நிறைவா நான் இப்படி சொல்லி நிறைவு செய்யறேன். நடுவர் அவர்களே, வாழ்க்கை ஆண்களுக்கு பிரச்சனையா தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. மகாராணியே மனைவியா கிடைச்சாலும் குறை சொல்ற ஆண்களுக்கு வாழ்க்கை பிரச்சனையா தான் இருக்கும். ஆனா கிடைக்கிற மனைவிய மகாராணி மாதிரி பார்த்துக்க தெம்பு இருக்கிற ஆண்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனாலதான் அழகா சொன்னாங்க, வாழ்க்கையில அம்மா போனா அன்பு போச்சு, அப்பா போனா வரவு போச்சு, புள்ள போனா கொல்லி போச்சு, சம்சாரம்னு ஒருத்தி போனாதான் சகலமும் போச்சுன்னு. ஒரு கல்யாணம் ஆன பெண்ணிட்ட கடைசி ஆசை என்னன்னு போய் நீங்க கேட்டு பாருங்களேன். என்ன சொல்லுவா? காலம் பூரா கஷ்டப்பட்டவளா இருந்தா என்ன சொல்லுவா? கடைசியா வாழ்ந்து செத்து போற 10 நாள கோடீஸ்வரம் வீட்டுல போய் ஒரு நல்ல லட்சமா செலவு பண்ணி அந்த வாழ்க்கையை செத்து போகணும்னு நினைப்பான்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் கிடையாது. ஒரு கோடீஸ்வரன் வீட்லயே மனைவியா இருக்கிறவ கடைசியா செத்து போகும்போது என்ன கேட்பா? ஒரு காஸ்ட்லி டைமண்ட் நெக்லஸ் பார்த்தேன், அதை போட்டு பார்த்துட்டு எப்படியாச்சும் செத்து போயிடணும், கடைசியா போகும்போது அந்த நெக்லஸ் என் கழுத்துல இருக்கணும்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. கல்யாணம்னு ஒன்று ஆகி தாலின்னு ஒன்று கழுத்துல ஏறிடுச்சுன்னா என் புருஷன் கையில எடுத்து வைக்கிற குங்குமம் நடுநெத்தியில கடைசி வரைக்கும் இருந்தா போதும், இந்த உசுர் போகும்போது அந்த மணாளன் மடியிலேயே போகட்டும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பெண்ணுடைய அதிகபட்ச கடைசி ஆசைன்னு நான் இந்த பாட்டோட நிறைவு செய்யறேன். நடுவர்கள், அடியில செய்தி சொல்லி அவனியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான் எந்த சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச மன்னவரு மன்னவருதான், அழகு மன்னவரு மன்னவருதான். சொல்லி நிறைவு செய்யறேன். ஆண்கள் என்னதான் அழகா வாழ்ந்திருந்தாலும் லட்சத்துல சம்பாதிச்சாலும் கோடி கணக்கா சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணாம இருக்கிறது, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணலன்னு பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா கல்யாணம்னு ஒண்ணு பண்ணாம சிங்கிளா வாழ்ந்து செம்மையா வாழ்ந்துட்டு கோடி கணக்கில் சொத்து சேர்த்து வச்சு ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணி 40 பேரை வாழ வச்சுட்டு கடைசியா அனாதையா சிங்கிளா செத்து போகும்போது இந்த ஊர் உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? நல்ல மனுஷன், ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணவன், 40 குடும்பத்தை வாழ வச்சவன், ஆனா அனாதையா செத்து போயிட்டான்னு சொல்லும். பொண்டாட்டின்னு ஒருத்தி இல்லைன்னா நீங்க போகும்போது உங்களை கட்டி பிடிச்சி அழுகிறதுக்கு நெய்ப்பந்தம் பிடிக்க பேரன்னு ஒரு உறவை அவ கொடுக்கலன்னா, கொல்லி போட புள்ளன்னு ஒரு உறவை அவ கொடுக்கலன்னா, நீங்க 1000 தான் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் நீங்கள் வாழ்ந்து போகக்கூடிய வாழ்க்கை வெறும் அனாதையான வாழ்க்கையாகத்தான் பார்க்கப்படும். மனைவியால் மட்டும்தான் ஒரு ஆணுடைய வாழ்க்கை பெருமை பெறும். மனைவி வந்த பின் தான் உங்களுடைய வாழ்க்கை முழுமை பெறும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. இப்போ என்ன சொல்கிறோம்னா, சிறப்பாக அருமையாக 6 பேரும் தன்னுடைய வாதத்தை வைத்தார்கள். நாங்கள் என்ன இங்கே மெயின் மறந்து பார்க்குறோம்னா, மணி 2:15 இதுவரைக்கும் தூக்கம் வராமல் நித்திரை கலையாமல் கலைந்து செல்லுகிற தெருக்கூட்டமாக இல்லாமல் இருந்து கேட்கும் திருக்கூட்டமாக இருக்கிற வெள்ளப்பள்ளம்மன் தாளை மடல் விரித்து தங்க நிற ஒளிபரப்பும் வங்க கடலோரம் கடலே கைலாயம் வலையே வைகுண்டம் என்ற இந்த மீனவ கிராமத்தில் இந்த பட்டிமன்றம் பண்ண வாங்கி பேசுனதில் கண்மையிலே காலங்காலமாக இந்த பிறவியில் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. நல்லா பேசிட்டு போனாங்க எல்லாருமே. இந்த உலகத்தில் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். முருகப்பெருமான் போய் நேராக ஔவைகிட்ட கேட்டார், ஔவையே கொடியது எது? கொடியது கேட்கின் நெடியவை வேலோய், கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது. இப்போ சொல்லு பாப்பா, நீ நல்லா சாந்தி சுகமாக தூங்கிட்ட. அதனினும் கொடிது ஆற்றனாய் கொடுநோய், ஆற்றனா கொடுநோய் தொழுநோய். அதனினும் கொடிது என்னன்னாக்கா அன்பில்லா பெண்டீர், அன்பில்லாத பெண்ணு தான் உள்ளத்திலே கொடுமையானது. அதுக்கு மேலே ஒரு கொடுமை இருக்குனாக்கா, அது கொடிது இருக்குனாக்கா அது என்னன்னா, அவள் கையால் சோறு வாங்கி திங்கிறோம் பாருங்க. டேய் கவனி, அவள் கையால் சோறு வாங்கி தரும். கொடிது கொடியது கேட்கின் நெடியவை வேலை, கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது ஆற்றனா கொடுநோய், அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டீர், அதனினும் கொடிது அவள் கையால் இன்புற உண்பது தானே. இது ஔவை முருகப்பெருமானுக்கு சொன்னது.
எவ்வளவு? இப்போ பெண்களை பழித்து சொல்லலை, அன்பில்லாத இடத்துல ஒரு பாலைவனத்தில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு நிலம் செழிக்காதோ அது மாதிரி தான் குடும்பமும். காணக்கண் கூசுதே கையெடுக்க நாணுதே மானொக்க வாய் திறக்க மாட்டாதே வீணுக்கண் என்பெல்லாம் பற்றி எரிகின்றது ஐயகோ அன்பில்லால் இட்டமுது அவ்வை சொன்னது. பத்தாவுக்கேற்ற பதிவிரதை யாமானால் எத்தாலும் கூடியிருக்கலாம் சொல்கிறாங்க. நல்ல அது மாதிரி அம்சமான பெண்கள் கிடைச்சாக்கா நல்ல புருஷனுடைய பேச்சையும் மாமனார் மாமியாருடைய பேச்சையும் குழந்தைகளுக்கு பணிவிட செய்யக்கூடிய அந்த பேச்சையும் கேட்டால் பத்தாவுக்கேற்றை பதிவிரதை யாமானால் எத்தாலும் கூடியிருக்கலாம் சற்றேனும் ஏறுமாறாக இருப்பாலே யாமாயன் கூறாமல் சந்நியாசம் கொள். என்ன அர்த்தம் தெரியுமா? பொண்டாட்டி ஓம் பேச்சுக்கு எது? பெண்டாட்டினா என்ன அர்த்தம்? மனைவிக்கு 64 விளக்கம் சொல்லுது தமிழ். மனைவி, மனையாட்டி, வாழ்க்கை துணைவி, அப்படியே நீண்டுட்டு போவோம். பெண்டாட்டி என்பது எதிர் பேசாதிருத்தல் தமிழில் அர்த்தம். புரியுதா? சண்டாளி சூர்பனகை தாடகை போல் வடிவு கொண்டாளை பெண்டென்று கொண்டாயோ கூறாமல் சந்நியாசம் கொள் எல்லாம் எழுதி குமிச்சான், எல்லாம் இருக்கு. ஆனால் இன்றைக்கு உள்ள வாழ்க்கையில், இந்த நிதர்சனமான வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் நமக்கு எது தேவைப்படுதுன்னா ஒரு சுடுகாட்டு சம்பவத்தை சொல்லி இப்படி முடிச்சிடறேன் நான். ஏன்னா ஆண்கள் கஷ்டப்படுறாங்க, கடல் ஏறி உழைக்கிறாங்க, கோலார் தங்கத்தில் உள்ள பூந்து போய் தங்கத்தை வெட்டி எடுத்துகிட்டு வராங்க, எல்லாம் சரி. இந்த அம்மான்ற ஒரு தகுதி ஆண்களுக்கு இல்லைன்னா அந்த ஆண் வாழ்க்கையாக இருக்காதுங்க. ஒரே ஒரு சம்பவம். ஒரு வாடகை வீட்டில் அம்மா வாடகை வீட்டில் குடும்பத்தில் குடியிருக்காங்க. அம்மா இறந்து போயிடுறாங்க. அக்காலை வந்து வெளியூரில் கட்டி கொடுத்துருக்கு. அந்த வாடகை வீட்டு ஓனர் என்ன சொல்கிறான், 5 மணிக்கெல்லாம் பணத்தை தூக்கிடுங்கன்றான். இல்லைங்க, கட்டி கொடுத்த எங்கள் அக்கா வரணுங்க, வந்த பிறகு எடுத்துக்கிறோமுங்க, நாங்கள் தான் சரியாக வாடகை கொடுக்குறோம்ல. அதெல்லாம் சரி, பணம் இருந்தால் எங்கள் வீட்டுக்கு ஆகாது. மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளோ சோகமான காகம் போல எப்படி ஆகுது பாருங்க. 5 மணிக்கு எடுத்துருங்க, இல்லாட்டி 5 மணியோடு நீங்கள் வீட்டை காலி பண்ணிடுங்கன்ட்டான். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சுடுகாட்டில் கொண்டு போய் ஊரில் கட்டி கொடுத்த அக்கா வர வரைக்கும் சுடுகாட்டில் உட்காந்து அந்த அம்மாவை வச்சுக்கிட்டு அக்கா வர வரைக்கும் உட்காந்து கதை பேசுகிறாங்க. இது யார் வாழ்க்கையில் நடந்ததுன்னா, இன்றைக்கு பாரதியினுடைய 12,000 வரிகளை படித்து இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சிறந்த பேச்சாளர். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அவர் ஒரு வார்த்தை எழுதியிருப்பார். என்ன தெரியுமா சொன்னார்? எப்பயுமே செத்து போனவனை பற்றியே நம்ம ஊரில் எழுதி பேசி நாமளும் விளங்காமல் போகிறோம். உயிரோடு இருக்கிறவங்களை பற்றி 4 வார்த்தை பேசுவோம். அவர் எழுதியிருந்தார். என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, இறந்து போனது அம்மா மட்டும் இல்லை, அப்பாவினுடைய அதிகாரம்னு சொன்னார். இறந்து போனது அம்மா மட்டும் இல்லை, அப்பாவினுடைய அதிகாரம். மனைவி இல்லைன்னா சகலம் இந்த உலகத்தில் போச்சு. தான் பெற்ற செல்வனை ஏன் பெற்றோம் என்று தான் தாய் என்றும் ஆண்டு போகிறாள். தந்தையும் பிள்ளை உருப்படாது என்று தான் தனலிலே வெந்து போகிறான். ஊன் பெற்று யானமோர் உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான். உதிரத்தின் அணிவிலே தமிழெண்ணை நீ மட்டுமே உறவாக வந்து நின்றாள். சீசரை பெற்றதாயும் சிறப்புற பெற்றாள். அந்த நாசரை பெற்றதாயும் நலம் பெற பெற்றாள். காமராசரை பெற்றதாயும் இந்த நாட்டிற்கே பெற்றாள். என் ஆசையாய் பெற்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றாள் என்ற அந்த தமிழ் தாயை சொல்லி வெள்ளப்பள்ளம் மண்ணில், இதோ இந்த ஆண்டோர்கள் உள்ள மண்ணில் குடும்ப வாழ்வின் மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெரிதும் நிலைநிறுத்துபவர்கள் வாழ வந்த சேலைகள் என்ற ஒரு நல்லதொரு தீர்ப்பை தந்த வாய்ப்புக்கு தமிழால் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.